வணக்கம். இது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். புலம்பெயர்ந்தோர் நாடு திரும்ப தடைகள் இல்லை, அனுர அரசு தெரிவிப்பு. பாணந்துறையில் தோல்வியில் முடிந்த துப்பாக்கிச்சூடு முயற்சி. ஐநா மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு விஜயம். முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற 2983 பேர் கைது. ஒமிக்ரான் வைரஸின் 2 உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம். சுகாதார நடைமுறைகள் வலியுறுத்தல். கண்டியில் 2 வாரங்களில் டெங்கு பரவல் தீவிரம். குறைகளை சுட்டிக்காட்டுவதனால் என்னை சிக்க வைக்க அரசு முயற்சி. சவால்களை வெற்றி கொள்ள தயாஸ்ரீ பகிரங்கம். நில ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிட்டால் வடகிழக்கில் பாரிய போராட்டங்கள். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மின்சாரம் தாக்கி பலியான சிறுவன். மதுரங்குடியில் சோகம். உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615, 0212224616. அசாதாரண சூழல்களில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்கு எந்தவிதமான தடைகளும் ஏற்படுத்தப்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளினால் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இலங்கையிலிருந்து வெளியேறும் போது முறைப்படியான சட்டங்களை பின்பற்றியிருக்கவில்லை. அதனை காரணம் காண்பித்தே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனை தவிர அவர் கைது செய்யப்படுவதற்கு வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. அந்த வகையில் அவரை விடுவிப்பதற்குரிய வழிகாட்டல்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு வழங்கியுள்ளேன். அந்த வகையில் நாட்டில் அசாதாரண சூழல் காணப்பட்ட போது அந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் வெளியேறியவர்கள் மீண்டும் நாடு திரும்பும் போது நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்காத வகையில் சட்டத்தில் திருத்தத்தை செய்ய வேண்டியுள்ளது. அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. அத்துடன் புலம்பெயர்ந்துள்ளவர்கள், அகதிகளாக வேறு நாடுகளில் தங்கியுள்ளவர்கள் எந்தவிதமான அச்சங்களுமின்றி நாடு திரும்ப முடியும் என்றார். பாணந்துறை வாலனி கெமிழு மாவட்ட பகுதியில் இன்று காலை 8 மணியளவில் துப்பாக்கிச்சூடு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் நபரொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயன்றுள்ளனர். ஆனால் துப்பாக்கி செயலிழந்ததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை பாணந்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் அவர் நாட்டுக்கு வருகை தருவார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகரின் இந்த பயணத்தின் போது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து அதிக அவதானம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தனது விஜயத்தின் போது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மூலத்தின் திருத்தம் உட்பட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் வேலை திட்டம் குறித்து உயர்ஸ்தானிகர் விசேட கவனம் செலுத்த உள்ளார். முப்படைகளில் இருந்து தப்பி சென்ற அதிகாரிகள் உட்பட 2983 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட வீரர்களில் 2261 பேர் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் 194 பேர் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் எனவும் 198 பேர் விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. அதற்கமைய தப்பிச் சென்றவர்களில் 330 பேரை போலீசார் கைது செய்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவலின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய 2 சுற்று நிரூபங்களை விரைவில் வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்று நிருபங்கள் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி வரும் ஒமிக்ரான் வைரஸின் 2 உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
எனினும் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பல வைத்தியசாலைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஒமிக்ரோன் கோவிட்-19 வைரஸின் 2 திரிபுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கோவிட்-19 வைரஸ் தாக்கம் குறித்து கர்ப்பிணி தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர். இம்யூனோகுளோபுலின் மருந்து குறித்து வெளியாகி வரும் தகவல்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரமவின் கையொப்பத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இம்யூனோகுளோபுலின் மருந்தானது இலங்கையில் 2023 ஏப்ரல் மாதத்தில் பதிவு செய்யப்பட்டதோடு மேலும் மருந்தின் தரம், பாதுகாப்பு, மருத்துவ மற்றும் மருந்தியல் நிலை ஆகியவற்றின் சரியான மதிப்பீட்டிற்கு பிறகு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு இந்த மருந்துக்கான பதிவை வழங்கியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இம்யூனோகுளோபுலின் மருந்து தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட பரிசோதனையில் மருந்தின் நிலை குறித்து ஒரு தெளிவற்ற தன்மை காணப்படுவதாகவும், எனவே இந்த மருந்தை பயன்பாட்டிலிருந்து அகற்றுமாறு மருத்துவ விநியோக பிரிவுக்கு பாதுகாப்பு மற்றும் இடர் மதிப்பீட்டு உபக்குழு அறிவித்திருந்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நாட்டில் நடத்தப்பட்ட அடுத்தடுத்த பரிசோதனைகளில் அந்த மருந்து சரியான தரத்தில் இருந்தது தெரியவந்துள்ளது. இந்தியாவில் உள்ள மத்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் இந்த மருந்து குறித்து நடத்தப்பட்ட தர ஆராய்ச்சி மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட மருந்தின் தரம் குறித்து எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. மருந்தை மீண்டும் பயன்படுத்தலாம் என தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் தலைவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தேசிய ரீதியில் டெங்கு நோய் பரவலில் கண்டி 4வது இடத்தில் உள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சுரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். கண்டியில் டெங்கு ஒழிப்பு கிராமிய சங்கங்களை உருவாக்குதல் தொடர்பான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கண்டியில் டெங்கு பரவுதலை உடன் கட்டுப்படுத்த டெங்கு ஒழிப்பு கிராமிய சங்கங்களை உருவாக்க உள்ளோம். அதற்கான பணிகளை மத்திய மாகாண சுகாதார திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது. கண்டியில் டெங்கு பரவும் வேகம் மந்தமாக இருந்த போதும் கடந்த 2 வாரங்களாக அது திடீரென எழுச்சி பெற்றுள்ளது. உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டதும் சுகாதார அமைச்சு, மத்திய மாகாண சுகாதார திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களம் உட்பட பல நிறுவனங்களை இணைத்து இத்தகைய கிராமிய சங்கங்கள் அமைக்கும் வேலையும் மேற்கொள்ளப்படும். இதற்காக அரசு ஊழியர்கள், பாதுகாப்புத் துறையினர் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளின் ஒத்துழைப்பு அதிகளவில் தேவைப்படுகிறது என்றார். என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கும் சிக்க வைப்பதற்கும் அரசாங்கம் முயற்சிக்கிறது என்பதை நன்கு அறிவேன். அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ள தயாராக உள்ளேன் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறை அமைச்சர் பிங்கரிய விளையாட்டு மைதானம் தொடர்பில் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். ஒன்று, இவருக்கு விடயம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது பிறிதொருவர் எழுதி கொடுத்ததை மரணம் செய்து குறிப்பிட்டிருக்க வேண்டும். பிங்கரிய விளையாட்டு மைதான நிர்மாணிப்புக்கான பணிகள் 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் விளையாட்டுத்துறை அமைச்சு பதவியில் இருந்து விலகி எதிர்க்கட்சியில் செயற்பட்டேன். 2015 முதல் 2018 வரையான காலப்பகுதியில் மாவட்ட மற்றும் மாகாண மட்டத்தில் 12 மைதானங்களின் நிர்மாண பணிகள் நிறைவு பெறும் நிலையில் காணப்பட்டன. 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிங்கரிய விளையாட்டு மைதான அபிவிருத்திக்கு ஒரு சதம் கூட நிதி ஒதுக்கப்படவில்லை. என்னுடனான அரசியல் முரண்பாடுகளினால் பிங்கரிய விளையாட்டு மைதான அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களுக்காக அபிவிருத்தி கருத்திட்டங்களை இடைநிறுத்தியது. விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரியாத விடயங்களை ஊடகங்கள் மத்தியில் குறிப்பிடுவதற்கு முன்னர் அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாட வேண்டும். விலை மனு கோரல் பத்திரங்களை பரிசீலனை செய்ய வேண்டும். ஆகவே விடயங்களை அறியாமல் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். என்னை திருடன் என குறிப்பிட முடியாது. அரசு அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து முறையான வழிமுறைகளுக்கு அமைவாகவே செயற்பட்டுள்ளேன். எச்சந்தர்ப்பத்திலும் தவறான தீர்மானத்தை எடுக்கவில்லை என்றார். நில ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிட்டால் வடகிழக்கில் பாரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் என கிழக்கு மாகாண மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் உறுப்பினரான கணபதிப்பள்ளி ராசன் என்றும் தெரிவித்தார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். பிரதேசத்தில் கட்டுமுறு வீதியில் உள்ள நாலாங்கட்டை என்கின்ற கிராமத்திலே வன இலாகா திணைக்களத்தினர் அங்கே உள்ள விவசாயிகளுடைய குடிசைகளை எரித்து அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்காக அவர்களை வெளியேற்றுவதற்கான முனைப்புகள் காட்டியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாலாங்கட்டை என்கின்ற கிராமத்தில் அந்த மக்களுடைய சேனைப்பயிர் செய்த மக்களுடைய வாழ்நிலமாக இருக்கின்ற அந்த நிலங்களையும் அவர்களுடைய குடிசைகளையும் தீயிட்டு எரித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாலாங்கட்டையில் 3 வீடுகளும்
மூன்றாங்கட்டையில் 3 வீடுகளும், வெர்கல் கல்லரிப்பு என்கின்ற கிராமத்திலே 3 குடிசைகளையும் எரித்திருந்தார்கள். அவர்களுக்கான எந்த விதமான ஒரு உதவி திட்டங்களும் அவர்களுக்கு இதுவரையும் வழங்கப்படாத சூழ்நிலையில் அவர்கள் தற்பொழுது குடியிருக்கின்ற பகுதிகளிலே வன இலாகா திணைக்களத்தினர் அந்த காணிகளை அபகரிப்பது தொடர்பாக எல்லை கற்களை அங்கே அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் விவசாயிகள் மிக மோசமான நிலையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அங்கே வெர்கல் கல்லரிப்பு அருகில் இருக்கின்ற கல்பட்டி மலை என்கின்ற மலையில் கூட கடந்த காலங்களில் தொல்பொருள் திணைக்களம் கல்லுகளை இட்டு அங்கிருக்க காணிகள் மலைகள் எல்லாம் கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனால் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த காணிகளும் அங்கே பறிபோகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அதே போன்றுதான் திருவண்ணாமலை மாவட்டத்திலும், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் சேருவில பிரதேசத்தில் தங்கநகர் கிராமம் என்கின்ற கிராமத்தில் கூட குடியிருப்பு காணி ஒன்றில் தொல்பொருள் திணைக்களம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனை பார்வையிட்டு அதனை அடையாளப்படுத்துவதற்கான முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே முத்துநகர் கிராமத்தில் 22 விவசாயிகளுடைய காணிகளை அபகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறு எங்களது விவசாயிகளுடைய காணிகளை அபகரித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்குகின்ற ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சம்பூர் பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், சம்பூரிலே 800 ஏக்கர் காணி சோலார் திட்டத்துக்காக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு அந்த வேலையை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கிருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 800 ஏக்கர் காணியும் விவசாய காணிகளாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுடைய வாழ்வியலை நாங்கள் மேம்படுத்துவோம் என்ற ஒரு புதியொரு முனைப்புடன் வந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான ஒரு செயற்பாட்டினை, இந்த காணி அபகரிப்பினை திட்டமிட்டு எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேச தொழிலாளர் மாநாட்டின் 113வது அமர்வு இன்று முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் ஜெனீவாவுக்கு பயணமாகியுள்ளதாக அந்த அமைச்சின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் தொழில்துறையில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பணியிடத்தில் உயிர் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு, முறைசாரா தன்மையை எதிர்த்து போராடுதல் மற்றும் முறையான வேலையை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த ஆண்டு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் ஏற்பட்டு தாமதம் குறித்து திருச்சபை மகிழ்ச்சி அடையவில்லை என தேசிய கத்தோலிக்க திருச்சபை தகவல் தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் தெரிவித்துள்ளார். எனினும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து திருப்தி தெரிவித்துள்ளார். அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கொண்டு வருவது, மற்றவர்கள் மீது வழக்கு தொடரப்படுவதைப் போலவே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றோம் எனவும் அவர் கூறினார். பதுளை கப்புத்தலையில் வயிற்றுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 14 வயது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. ஹப்புத்தளை கெல்பன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி நேற்று முன்தினம் இரவு வயிற்றுவலி காரணமாக தியத்தலாவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிறுமியை பரிசோதித்த பிறகு அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை போலீசார் சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றதன் பின்னர் ஹெல்பென் தோட்டத்தைச் சேர்ந்த 52 வயதான நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். ஹப்புத்தளை போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். புத்தளம் மதுரங்குழி போலீஸ் பிரிவின் சீமரகம பகுதியில் சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் சீமரகம கோட்டன் தீவு பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் என தெரியவந்துள்ளது. வீட்டில் உள்ள மின் ஆலையில் மின் சாதனத்தை பொருத்த முயன்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மதுரங்குழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்க. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.